வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், தனி வாக்கியங்கள், கூட்டு வாக்கியங்கள் மற்றும் கலவை வாக்கியங்கள். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை பற்றி கற்பதற்கு முன்பு அதில் பயன்படுத்தக்கூடிய சில டேர்ம்ஸை நாம் கற்றுக்கொண்டு பின்னர் இந்த 3 சென்டென்சஸை பற்றி கற்போம். முதலாவது finite verb, வினைமுற்று. A finite verb changes according to tense and subject and can form a complete sentence. வினைமுற்று என்பது tense மற்றும் சப்ஜெக்டுக்கு ஏற்ப மாறுபடும். மேலும் அதனால் ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்க இயலும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, she writes a letter. இதில் என்ன நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் she. அதுக்கப்புறம் இதில் ஒரு டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் ரைட்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்திருக்குது. அடுத்தது நான் ஃபைனைட் வேர்ப், வினை எச்சம். எ நான் ஃபைனைட் வேர்ப் டஸ் நாட் சேஞ்ச் வித் டென்ஸ் ஆர் சப்ஜெக்ட். வினை எச்சம் என்பது காலம் அல்லது சப்ஜெக்டுக்கு ஏற்ப மாறுபடுவதில்லை. இதோட ஃபார்ம்ஸ் என்னென்னா இன்ஃபினிட்டிவ், தொழிற்பெயர், ஜெரண்ட், வினையாளனையும் பெயர், பார்ட்டிசிபிள், பெயரெச்சம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, டு ரைட், ரைட்டிங், ரிட்டன், எழுத, எழுதுதல், எழுதப்பட்ட போன்றவை. மூன்றாவது கிளாஸ், வாக்கிய கூறு. எ கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹாஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் அ ஃபைனைட் வேர்ப். வாக்கிய கூறு என்பது ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வினைமுற்று ஃபைனைட் வேர்பையும் கொண்ட சொற்களின் தொகுப்பாகும். அடுத்தது மெயின் கிளாஸ், முதன்மை வாக்கிய கூறு. A main class expresses a complete idea and can stand alone as a sentence. ஒரு முதன்மை வாக்கிய கூறு முழுமையான ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதுடன் தனித்து ஒரு வாக்கியமாக அமையக்கூடியது. எக்ஸாம்பிள், she finished her work. அவள் வேலையை முடித்தாள். அடுத்தது subordinate clause, சார்பு தொடர். A subordinate clause does not express a complete idea and depends on a main clause. ஒரு சார்பு தொடர் முழுமையான கருத்தை வெளிப்படுத்துவதில்லை, அது ஒரு முதன்மை தொடரை சார்ந்திருக்கிறது. எக்ஸாம்பிள், பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட். ஏனெனில் அவள் சோர்வாக இருக்கிறாள். இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஒரு கிளாஸாக இருக்குது. அடுத்தது phrase, சொற்றொடர். A phrase is a group of words without a finite verb. ஒரு சொற்றொடர் என்பது ஒரு வினைமுற்று இல்லாத சொற்களின் தொகுப்பாகும். எக்ஸாம்பிள்ஸ், in the room, being tired, அறையில் சோர்வாக இருத்தல். அடுத்தது coordinating conjunction, ஒருங்கிணைந்த இணைப்பு சொல். A coordinating conjunction joins equal clauses, a main and another main. ஒரு ஒருங்கிணைப்பு இணைப்பு சொல் சமமான வாக்கியக்கூறுகளை, முதன்மை வாக்கியக்கூறு மற்றும் இன்னொரு முதன்மை வாக்கியக்கூறு ஆகியவற்றை இணைக்கிறது. எடுத்துக்காட்டுகள் and, but, so. கடைசியாக சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சார்பு இணைப்பு சொல் அல்லது சபார்டினேட்டர் சார்பு சொல். A subordinating conjunction connects a subordinate clause to a main clause. ஒரு சார்பு இணைப்பு சொல் ஒரு சார்பு வாக்கியத்தை ஒரு சார்பு வாக்கியக்கூறை ஒரு முதன்மை வாக்கியக்கூறுடன் இணைக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ், பிகாஸ், ஆல்தோ, இஃப், வென், வைல், தட். இனி சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை பற்றி கற்போமா? முதலாவது சிம்பிள் சென்டென்ஸ். A simple sentence has only one clause, one subject and one finite verb. சிம்பிள் சென்டென்ஸில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஃபைனைட் வேர்பும் இருக்கும். எடுத்துக்காட்டுகள், she completed the work. இதில் சப்ஜெக்ட் she, ஃபைனைட் வேர்ப் completed. being tired, he went to bed. இதில் சப்ஜெக்ட் he, ஃபைனைட் வேர்ப் went. to win the match, they practiced well. இதில் சப்ஜெக்ட் they, ஃபைனைட் வேர்ப் practiced. இரண்டாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ். A compound sentence has 2 or more main clauses joined by coordinating conjunctions. ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸால் இணைக்கப்பட்டிருக்கும். காமன் கன்ஜங்ஷன்ஸ் எதெல்லாம்னா and, but, or, so, yet, for. எடுத்துக்காட்டுகள், she completed the work and submitted it. இதில் உள்ள கன்ஜங்ஷன் and. she completed the work மற்றும் submitted it என்ற மெயின் கிளாஸஸை இந்த and இணைத்திருக்கிறது. அடுத்தது he was tired so he went to bed. இதில் so என்பது கன்ஜங்ஷன், he was tired மற்றும் he went to bed என்ற
கிளாஸஸை இந்த so இணைத்திருக்கிறது. கடைசியாக மூன்றாவதாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். A complex sentence has one main class and one or more subordinate classes. ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸஸும் இருக்கும். காமன் சபார்டினேட்டர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னா பிகாஸ், ஆல்தோ, இஃப், வென், while, since, that, who, which. எடுத்துக்காட்டுகள்: she completed the work because she was sincere. இந்த எடுத்துக்காட்டில் she completed the work வந்து மெயின் கிளாஸ், because she was sincere subordinate class. அடுத்தது he went to bed when he was tired. இதில் he went to bed மெயின் கிளாஸ், when he was tired subordinate class. இனி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரூல்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னொரு சென்டென்ஸாக மாறுதுன்னா அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தது, அது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறிச்சுன்னா அதோட ரூல் என்னென்னா கன்வெர்ட் ஃப்ரேசஸ் இன்டு கிளாஸஸ் அண்ட் ஜாயின் வித் கன்ஜங்ஷன்ஸ். அந்த ஃப்ரேஸ் வந்து நான் ஃபைனைட் ஃபார்மாக இருக்கணும். அதாவது ஃப்ரேசஸை கிளாஸஸாக மாற்றி அதை கன்ஜங்ஷன்ஸ் கொண்டு ஜாயின் பண்ண வேண்டும். எடுத்துக்காட்டுகள்: முதலாம் எடுத்துக்காட்டு சிம்பிள் சென்டென்ஸ் பீயிங் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட். காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹீ வாஸ் டயர்ட் அண்ட் ஹீ வென்ட் டு பெட். பீயிங் டயர்ட் என்பது ஒரு நான் ஃபைனைட் ஃப்ரேஸ் ஆகும். இது காரணத்தை காட்டுகிறது. அதை முழுமையான கிளாஸ் ஹீ வாஸ் டயர்ட் என்று மாற்றி ஹீ வாஸ் டயர்ட் மற்றும் ஹீ வென்ட் டு பெட் என்கிற கிளாஸஸை அண்ட் இந்த கன்ஜக்ஷனையும் கூட இணைத்து ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஹி வென்ட் டு பெட் அப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றி இருக்கிறோம். அடுத்த எடுத்துக்காட்டு சிம்பிள் சென்டென்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹி இஸ் ஹாப்பி. காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹி இஸ் புவர் பட் ஹி இஸ் ஹாப்பி. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி என்பது ஒரு ஃப்ரேஸ். இது எதிர்மறை நிலையை காட்டுகிறது. அதை கிளாஸாக மாற்றி ஹி இஸ் புவர் என்று கிளாஸாக மாற்றி பட் என்ற கன்ஜங்ஷனை சேர்த்து he is happy என்ற கிளாஸுடன் இணைத்துள்ளோம். he is poor but he is happy. ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸில் இருக்குதுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாறுறதுக்கான ரூல் கன்வெர்ட் ஃப்ரேசஸ் இன்டு சபார்டினேட் கிளாஸஸ். ஃப்ரேசஸை சபார்டினேட் கிளாஸாக மாற்ற வேண்டும். எடுத்துக்காட்டுகள்: முதலாவது எடுத்துக்காட்டு சிம்பிள் சென்டென்ஸ் பீயிங் டயர்ட் he went to bed. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் as he was tired he went to bed. பீயிங் டயர்ட் என்பது ஒரு ஃப்ரேஸ். இதில் சப்ஜெக்ட் மற்றும் ஃபைனைட் வேர்ப் இல்லை. அதை ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் என்று கிளாஸாக மாற்றும் போது சப்ஜெக்ட் வந்து ஹீ மற்றும் ஃபைனைட் வேர்ப் வந்து வாஸ் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு சிம்பிள் சென்டென்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி. இதில் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி என்பது ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். இது கான்ட்ராஸ்டை மட்டும் காட்டுகிறது, ஆனால் கிளாஸ் அல்ல. அதை ஆல்தோ ஹீ இஸ் புவர் என்று மாற்றும் போது சப்ஜெக்ட் ஹீ மற்றும் ஃபைனைட் வேர்ப் இஸ் சேர்த்து சபார்டினேட் கிளாஸ் ஆகி ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி என்று காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் மாறுகிறது. ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும்னா அதற்கான ரூல் ரிமூவ் கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் கன்வெர்ட் கிளாஸஸ் இன்டு ஃப்ரேசஸ். கன்ஜங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸஸை ஃப்ரேசஸாக மாற்ற வேண்டும். எடுத்துக்காட்டுகள்: முதல் எடுத்துக்காட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஹி வென்ட் டு பெட். சிம்பிள் சென்டென்ஸ் பீயிங் டயர்ட் ஹி வென்ட் டு பெட். இதில் இரண்டு கிளாஸஸ் அண்ட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. எந்த கிளாஸஸ்? ஹி வாஸ் டயர்ட் மற்றும் ஹி வென்ட் டு பெட். இவை அண்ட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. முதல் கிளாஸ் காரணத்தை காட்டுகிறது. அந்த கிளாஸை ஃப்ரேஸ், அதாவது ஹீ வாஸ் டயர்ட் என்பதை ஃப்ரேஸ் பீயிங் டயர்ட் என்று மாற்றி பீயிங் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட் என்று சிம்பிள் சென்டென்ஸில் மாற்றியிருக்கிறோம். அந்த ஆண்டையும் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா அந்த ஆண்ட் வந்து ஒரு கன்ஜங்ஷன். அடுத்த எடுத்துக்காட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி. சிம்பிள் சென்டென்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி. இதில் பட் என்ற கன்ஜங்ஷன் இரண்டு எதிர்மறை கருத்துக்களை இணைக்கிறது. அந்த கான்ட்ராக்டை ஃப்ரேஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி என்ற ஃப்ரேஸாக மாற்றி கன்ஜங்ஷன் பட்டை நீக்கி இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி என்று சிம்பிள் சென்டென்ஸில் மாற்றியுள்ளோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு மாற்றுவதற்கான ரூல் என்னென்னா ரீப்ளேஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வித் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் கொண்டு ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். எடுத்துக்காட்டுகள்: முதலாம் எடுத்துக்காட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹி வாஸ் டயர்ட் ஸோ ஹி வென்ட் டு பெட். இதில் உள்ள கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து ஸோ. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹி வென்ட் டு பெட். இதில் உள்ள சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆஸ்.
அப்போ ஸோ என்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆஸ் என்ற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட் என்று மாறியிருக்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி. இதில் உள்ள கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பட். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி. இதில் உள்ள சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஆல்தோ. பட் என்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு பதிலாக ஆல்தோ என்ற சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி என்று வருகிறது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சிம்பிள் சென்டென்ஸாக மாறுவதற்கான ரூல் கன்வெர்ட் சபார்டினேட் கிளாஸஸ் இன்டு ஃப்ரேசஸ். சபார்டினேட் கிளாஸஸை ஃப்ரேசஸாக மாற்ற வேண்டும். எடுத்துக்காட்டுகள். முதலாம் எடுத்துக்காட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட். சிம்பிள் சென்டென்ஸ் பீயிங் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட். ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் என்பது ஒரு சபார்டினேட் கிளாஸ். இதில் சப்ஜெக்ட் ஹீ மற்றும் ஃபைனைட் வேர்ப் வாஸ் உள்ளது. அதை பீயிங் டயர்ட் என்ற ஃப்ரேஸாக மாற்றி கிளாஸை ஃப்ரேஸாக குறைப்பதால் பீயிங் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட் என்ற சிம்பிள் சென்டென்ஸாக மாறுகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி. சிம்பிள் சென்டென்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி. ஆல்தோ ஹீ இஸ் புவர் என்பது ஒரு சபார்டினேட் கிளாஸ். இது கான்ட்ராஸ்டை காட்டுகிறது. அதை இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி என்ற ஃப்ரேஸாக மாற்றும் போது கிளாஸ் ஃப்ரேஸாக மாறி இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹீ இஸ் ஹாப்பி என்ற சிம்பிள் சென்டென்ஸாக மாறுகிறது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறுகிறதுக்கான ரூல் பிரேக் சபார்டினேட் கிளாஸ் இன்டு எ மெயின் கிளாஸ் அண்ட் ஜாயின் யூசிங் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட் கிளாஸை மெயின் கிளாஸாக மாற்றி அதை கன்ஜங்ஷன்ஸ் கொண்டு இணைக்க வேண்டும். எடுத்துக்காட்டுகள். முதலாம் எடுத்துக்காட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் ஹீ வென்ட் டு பெட். காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹீ வாஸ் டயர்ட் ஸோ ஹீ வென்ட் டு பெட். இதில் ஆஸ் ஹி வாஸ் டயர்ட் என்ற சபார்டினேட் கிளாஸை ஹி வாஸ் டயர்ட் என்ற மெயின் கிளாஸாக மாற்றி ஸோ என்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஹி வாஸ் டயர்ட் ஸோ ஹி வென்ட் டு பெட் என்ற காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாறுகிறது. அடுத்த எடுத்துக்காட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆல்தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹாப்பி. காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி. இதில் ஆல்தோ ஹீ இஸ் புவர் என்ற சபார்டினேட் கிளாஸை ஹீ இஸ் புவர் என்ற மெயின் கிளாஸாக மாற்றி பட் என்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹாப்பி என்று காம்பவுண்ட் சென்டென்ஸில் மாறுகிறது. நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் பயனுள்ளதாக இருக்கும். நான் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸை பற்றி கற்பித்திருப்பது இந்த சென்டென்சஸை பற்றியுள்ள அடிப்படையான காரியங்கள் எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த காணொளியில் நான் என்ன கற்பித்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.